கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மத்தேயு 5:44 மற்றும் லூக்கா 6:27-28 வசனங்களில் காணப்படும் இயேசுவின் போதனை ஆகும். இது கிறிஸ்தவ உயிர்த்துறையின், அதாவது கிறிஸ்டியன் எத்திக்ஸின் அடிப்படை. சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு போதனையை அல்ல, ஆனால் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மைய கோட்பாடாக இந்த ஆணையை கொடுக்கிறார். மனித இயல்பின்படி பகைவரை வெறுப்பதும் பழிவாங்குதலை நாடுவதும் இயல்பு. ஆனால் இயேசு பழிவாங்குதல் அல்ல, அன்பும் இரக்கமும் கொண்ட வாழ்க்கையையே வாழும்படி நம்மை அழைக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பகைவரை வெறுப்பது இயல்பான உணர்ச்சி. ஆனால் கிறிஸ்தவர்கள் பகைவர்களையும் நேசிக்க வேண்டும். இது வெறும் உணர்வாக இல்லாமல் செயலிலும் காட்டப்பட வேண்டும். அன்பு என்பது தெய்வீகமானது. அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அதிலே நாம் பகைவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருவரை சபிக்கிறவரை துயரமடைய செய்ய வேண்டும் என்பது மனித மனநிலை. ஆனால் இயேசு அவர்களை பரிபூர்ண வாழ்விற்கு திருப்பிக் கொடுக்கும்படி அவர்களுக்காக இறைவன் நன்மை செய்வதற்காக பிரார்த்திக்கும்படி அழைக்கிறார். இதுதான் உயர்ந்த கோட்பாடு. இதைத்தான் பவுலடிகளாரும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று ரோமர் 12:14 வலியுறுத்துகிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்மை வெறுப்பவர்களுக்கு நம்முடைய நடத்தை மூலம் தேவையின் அன்பை காட்ட வேண்டும். பழி வாங்குதல் இல்லாமல் கருணையோடும் இரக்கத்தோடும் நடக்கும்படி தேவன் நமக்கு கட்டளை இடுகிறார். நம்முடைய எதிரிகளை வெல்லும் ஒரே வழி நன்மை செய்வது. இதை ஒத்துக்கிறீங்களா? அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூறுவதை வாசிக்கிறோம். இதே வசனம் நீதிமொழிகள் 25:21 இருக்கிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்றும் அறிவுறுத்துகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்
ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும். ஆனால் அவர்களை எதிர்க்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் இதை செயல்படுத்தினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:34 வாசிக்கிறோம். தூய ஸ்தேவானும் தன்னை கல்லெறிந்து கொள்ள முற்பட்டவர்களை குறித்து, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்பதை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை பேதுருவின் 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று பவுலடிகளார் வலியுறுத்துவதை ரோமர் 12:19 வாசிக்கிறோம். நாம் பழி வாங்குதல் செய்யக்கூடாது. தேவன் நீதியோடும் கருணையோடும் நடத்துவார். தீமைக்கு தீமையால் பதிலளிக்காமல் நன்மையால் வெல்ல வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று லூக்கா 6:35 வாசிக்கிறோம். எதிரிகளை நேசித்தால் பரலோகத்தில் பெரும் பரிசு கிடைக்கும். இது நம் வாழ்வை மாற்றும் உயர்ந்த கிறிஸ்தவ போதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தனது போதனைகளை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அவரை துன்புறுத்தியவர்களுக்கு கூட அன்பையும் மன்னிப்பையும் தந்தார். இதுவே உண்மையான கிறிஸ்தவ உணர்வு. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், இயேசுவின் இந்த போதனை ஒரு புதிய சமூகம் உருவாகச் செய்யும். பகைவர்களை நேசிக்கும் பொழுது மனதிலிருந்த பகைமை நீங்கும். தேவனின் அமைதி, சமாதானம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்வின் உண்மையான வெற்றி அன்பு, இரக்கம், கருணை ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் இந்த போதனை சாதாரண மனித நெறியிலிருந்து மேலானது. இது பின்பற்ற சிரமமானது என்றாலும் தேவனின் கிருபையால் சாத்தியம் ஆகும். கிறிஸ்தவ சான்று அன்பின் மூலம் பகையை வெல்வதிலேயே உள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த போதனை முடிக்க முடியாத அன்பும் கருணையும் கொண்டது. நம் எதிரிகளை நேசிப்பது எளிதல்ல. ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தால் நாம் அதை செய்ய முடியும். நம் பகைவர்களை ஆசீர்வதிக்கிற பொழுது தேவனின் நற்கிருபை நம் மீது பெருகும். நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்கு ஜெபம் செய்யும்போது நமது மனமும் அமைதி அடையும். எனவே இன்றைய தியான வசனத்தை கடைப்பிடிப்போம். இது போன்ற தேவ நேசம் கொண்ட வாழ்க்கையை கடைப்பிடிப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஆமேன். ஆமேன்.